ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் மிஸ்டீரியஸா. மிஸ்டீரியஸ் அப்படின்னா யூஸ்வலாக என்ன ஸ்பெல்லிங் போடுவாங்க? MYSன்னு தானே போடுவோம். இந்த படத்தில் MISSன்னு ஸ்பெல்லிங் போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கு படத்தை பார்த்தா தான் புரியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மர்மமான முறையில் காணாமல் போறாரு. இந்த கேஸை அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ்ஐ கடைசியா ஒரு ஆர்கிடெக்டோட வீட்டுக்கு கன்னோட போயிருக்காரு. அதை எதுக்காக போனாரு? அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? அந்த வீட்டுல அன்னைக்கு அப்படி என்னதான் சம்பவம் நடந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல புதுசா கட்டி முடிச்ச ஒரு வீடை காட்டுறாங்க. அங்கே பெயிண்டர், பிளம்பர், கார்பெண்டர்னு எல்லாரும் ஃபைனல் டச்சுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு யங் லேடி அங்கே வராங்க. வேலையை சீக்கிரமாக முடிங்க, இன்னும் 3 நாளில் கிரகப்பிரவேசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட முகத்தை நமக்கு காட்டல. அந்த லேடி ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வரப்ப கால் ஸ்லிப் ஆகி படியில் உருண்டு விழுந்துடுறாங்க. தலையில் அடிபட்டு ரத்தமாக வருது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் ஆரம்பிக்குது. கடந்த 15 நாளாக கொண்டாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டரை காணோன்னு நியூஸில் சொல்கிறாங்க. அவரோட பேரு ராம்குமார். நான் எஸ்ஐனே சொல்றேன். இந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஏசிபியா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்றாங்க. எஸ்ஐ 15 நாளா டியூட்டிக்கே வரல. அதை பத்தி ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவரே எங்கேயாச்சும் போயிட்டாரா இல்லை அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு எதுவுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஏசிபி ஃபர்ஸ்ட் கொண்டாப்பூர் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. எஸ்ஐ 2-3 நாளா டியூட்டிக்கு வராதப்பவே இன்ஸ்பெக்டர் அவருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கால் கட் ஆயிருக்கு, அடுத்த டைம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எஸ்ஐ அடிக்கடி லீவ் எடுக்கிற ஆளுங்கனால இன்ஸ்பெக்டர் அப்படியே விட்டுட்டாரு போல. இப்போ ஏசிபி போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூட்டிட்டு எஸ்ஐயோட வீட்டுக்கு போறாரு. அங்கே எஸ்ஐயோட அம்மா மட்டும் இருக்காங்க. வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியுமே எந்த க்ளூவும் கிடைக்கல. அடுத்து எஸ்ஐயோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. எஸ்ஐ லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ணாரு, ஃப்ரீக்வெண்ட்டாக யார்கிட்ட பேசியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் தான் அந்த எஸ்ஐ ராம்கி. வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு ஃபினான்ஷியரை எஸ்ஐ கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஷியரை சீக்கிரட்டாக மீட் பண்ணிட்டு தனக்கு ஒரு கன்னு தேவைப்படுறதாகவும் சொல்லியிருக்காரு. இல்லீகல் கன் சப்ளை பண்ணுற ஒரு பீகாரிய ஃபினான்ஷியருக்கு தெரியும். அதனால தான் ஃபினான்ஷியர் கிட்ட எஸ்ஐ ஹெல்ப் கேட்டிருக்காரு. கன்னுக்கான பணத்தையும் ஃபினான்ஷியரை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. இது ரிஸ்கான விஷயமாச்சேன்னு ஃபினான்ஷியர் கொஞ்சம் தயங்கியிருக்காரு. எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு எஸ்ஐ கன்வின்ஸ் பண்ணவும் ஃபினான்ஷியர் ஓகே சொல்லியிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் தான் கன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லாமல் ஃபினான்ஷியர் பீகாரி கிட்ட பேசி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. 1 லட்சம் வாங்கிட்டு பீகாரி எஸ்ஐக்கு ஒரு கன்னு கொடுத்துருக்காரு. அந்த கன்னை அங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டு எஸ்ஐ வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல ஃபினான்ஷியரும் பீகாரியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. கால் ரெக்கார்ட்ஸை வச்சு ஃபினான்ஷியரை விசாரிச்சதுல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு போல. ஸோ எஸ்ஐ காணாம போறதுக்கு முன்னாடி ஒரு இல்லீகல் கன்னை வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. எஸ்ஐ யாரை ஷூட் பண்றதுக்காக கன்னை வாங்கினாரு, அடுத்து எங்க போனார்னு இப்போதைக்கு யாரும் தெரில. கால் ரெக்கார்ட்ஸ் படி எஸ்ஐ லாஸ்டா கால் பண்ண நம்பருக்கு போலீஸ் கால் பண்றாங்க. ஷில்பான ஒரு லேடியோட நம்பர் அது. அவங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸை கேட்டு வாங்கி ஏசிபியும் ஒரு லேடி போலீஸும் அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட நேம் போர்டில் மிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ட்ரன்ஸ் கேட்ல ஒரு சிசிடிவி இருக்கிறத ஏசிபி நோட் பண்றாரு. ஒரு அழகான யங் லேடி அங்க இருக்காங்க. இவங்க தான் ஷில்பா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட பேரு விராத். கொண்டாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ ராம்குமார் அவங்களுக்கு தெரியுமான்னு ஏசிபி கேட்க, தெரியுமே, அவர் என்னோட காலேஜ் மேட்டு தானேன்னு ஷில்பா சொல்றாங்க. அது மட்டும் தானா இல்லை உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கான்னு ஏசிபி கேட்குறாரு. ஷில்பா டென்ஷன் ஆகி, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 நாளாக எஸ்ஐ ஆளையே காணோங்கிற விஷயம் ஷில்பாக்கு தெரியாது போல. ஏசிபி விஷயத்த சொன்னதுமே அப்படியான ஆச்சரியமாக கேட்குறாங்க. சரி, லாஸ்ட்டாக நீங்கள் எஸ்ஐ கிட்ட பேசினப்ப என்ன சொன்னான்னு ஏசிபி கேட்குறாரு. எஸ்ஐ தான் கட்ட போகிற வீட்டுக்கு ஷில்பாவோட ஹஸ்பண்ட் தான் பில்டிங் பிளான் போட்டு கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கார் போல. ஏன்னா ஷில்பாவோட ஹஸ்பண்ட் விராத் ஒரு ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர். அவர் இப்போ பிஸ்னஸ் விஷயமா கோவா போயிருக்கதா ஷில்பா சொல்லவும் சரின்னு ஏசிபியும் லேடி போலீஸும் கிளம்புறாங்க. ஷில்பாவோட லாஸ்ட் 3 மாச கால் ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு லேடி போலீஸ்க்கு ஏசிபி ஆர்டர் போடுறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஏசிபி கிட்ட வந்து டிவி நியூஸை பார்க்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில கோவால ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு காரு கண்ட்ரோலை இழந்து டிவைடர்ல மோதி கவிழ்ந்திருக்கு. அதுல டிராவல் பண்ணது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அது வேற யாரும் இல்லை, ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் விராத்தும் அவரோட ஒய்ஃபு ஷில்பாவும் தான். அவங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தில் மைனர் இன்ஜுரிஸ் தான் ஏற்பட்டிருக்குன்னு நியூஸில் சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஏசிபிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே ஷில்பாவை வீட்டில் பார்த்துட்டு வந்தோம், அப்புறம் எப்படி அவங்க கோவாவுக்கு போயிருப்பாங்க, எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு லேடி போலீஸும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஏசிபியும் லேடி போலீஸும் மறுபடியும் ஷில்பாவோட வீட்டுக்கு போகிறாங்க.
அங்க இப்போ ஒரு வாட்ச்மேன் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டை திறக்கிறாரு. போலீஸை பார்த்ததும் வாட்ச்மேன் அழுதுகிட்டே எங்க ஐயாவுக்கும் மேடம்க்கும் கோவால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு டிவியில சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு சார்னு கேக்குறாரு. ஏசிபிக்கே ஒன்றும் புரியாம தான் வந்திருக்காரு. ஓவர் ஆக்டிங்கை கட் பண்ணிட்டு உங்க மேடம் வர சொல்லுன்னு ஏசிபி சொல்றாரு. வாட்ச்மேன் கன்ஃபியூஸ் ஆகி என்ன சார் சொல்றீங்க, அவங்க தான் கோவால இருக்காங்களேன்னு சொல்றாரு. விராத்தும் ஷில்பாவும் கோவாக்கு போய் 15 நாள் ஆச்சாம். 15 நாளா வீடு பூட்டி தான் கிடக்கு. வாட்ச்மேனும் அவரோட ஒய்ஃபும் தான் அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ச்மேன் தன்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. ஏசிபியும் லேடி போலீஸும் இங்க வந்தது கரெக்டா அந்த நேரத்துல தான். ஷில்பா கோவால இருக்காங்கன்னா இங்க இருந்தது யாருன்னு ஒரு கேள்வி வருது. அதை கிளியர் பண்றதுக்காக ஏசிபி விராத்தோட நம்பரை வாட்ச்மேன் கிட்ட கேட்டு வாங்கி கால் பண்றாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. விராத் கிட்ட பேசினாதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால ஏசிபியும் லேடி போலீஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி கோவால ஒரு ஹாஸ்பிட்டலில் விராத் இருக்கிறத காட்டுறாங்க. நெத்தியில ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆனது உண்மைதான் போல. ₹2 பேண்டேஜ் போடுற அளவுக்கு தான் காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அது எதுக்கு பிரேக்கிங் நியூஸ்ல போட்டாங்கன்னு தான் தெரியல. வாட்ச்மேன் விராத்துக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர், ஏசிபி, லேடி போலீஸ் 3 பேருமே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. விராத்தோட வீட்டு என்ட்ரன்ஸ் கேட்ல ஒரு சிசிடிவி இருந்துச்சுல, அந்த ஃபுட்டேஜ் தான். 15 நாளைக்கு முன்னாடி நைட் டைம்ல எஸ்ஐ அங்க வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவரோட பேண்ட் பாக்கெட்ல ஒரு கன்னு இருந்திருக்கு. பீகாரி கிட்ட வாங்கின கன்னு தான் அது. அப்படின்னா எஸ்ஐயோட டார்கெட் விராத்தா இருக்கலாம் இல்ல ஷில்பாவா இருக்கலாம்னு தெரிய வருது. கேட்டை திறந்து எஸ்ஐ உள்ள போனதுமே ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒருவேளை ஒன்று பவர் கட் ஆயிருக்கலாம், இல்லை யாராச்சும் கேமராவை இன்டென்ஷனில் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனப்ப விராத் கார்லேருந்து வீட்டுக்கு வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. கேமரா வேலை செய்யாத அந்த அரை மணி நேரத்தில் எஸ்ஐ வெளியே போயிட்டாரா இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருந்தாரான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அந்த ஏரியாவில் அந்த நேரத்தில் பவர் கட் ஆனதுக்கான காரணத்தை விசாரிங்கன்னு ஏசிபி சொல்கிறாரு. அடுத்த சீனில் கோவா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஷில்பாவை காட்டுறாங்க. நடந்த ஆக்சிடெண்ட்ல இவங்களுக்கு கையில் அடிபட்டு லேசாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்றாரு. இப்போ விராத்துக்கு ஏசிபி கிட்ட இருந்து கால் வருது. எஸ்ஐ மிஸ்ஸிங் கேஸ்ல விராத்தும் ஷில்பாவும் தானே சஸ்பெக்ட்ஸ். அதனால அவங்க கோவால இருந்து வந்ததுமே இன்வெஸ்டிகேட் பண்ற பிளான்ல ஏசிபி இருக்காரு. அதை பத்தி ஏசிபி சொன்னதும் விராத்தோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. போலீஸோட சந்தேகம் நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னு ஷில்பா கிட்ட விராட் சொல்ல, ஷில்பா பதட்டமா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கதை பார்த்தா எஸ்ஐ விஷயத்துல இவங்க ஏதோ பண்ணிக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்த சீன்ல ஹைகோர்ட் லாயரோட ஜூனியர் ஒருத்தர் ஏசிபியை மீட் பண்றாரு. விராத்துக்கும் ஷில்பாவுக்கும் முன்ஜாமீன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு போறாரு. இவ்வளோ அட்வான்ஸா செயல்படுறாங்களேன்னு ஏசிபிக்கு ஆச்சரியமா இருக்கு. விசாரிக்கணும்னு சொன்னதுக்கே முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரில. இப்ப லேடி போலீஸ் அங்க வராங்க. விராத்தோட வீட்டில் அன்னைக்கு பவர் கட் ஆனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தெருவில் ஒரு மரம் சாஞ்சு பவர் லைன்ல விழுந்து பவர் கட் ஆயிருக்கு. ஸோ யாருமே வேணும்னா பவர் கட் பண்ணலன்னு தெரிய வருது. ஃபுட்டேஜை வச்சு பார்த்தா விராத்தோட வீட்டுக்குள்ள கன்னோட போன எஸ்ஐ அடுத்து வெளியே வரவே இல்லை. விராத்தையும் ஷில்பாவையும் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால வாட்ச்மேனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலான்னு ஏசிபி டிசைட் பண்றாரு. அடுத்த சீன்ல விராத்தும் ஷில்பாவும் கோவாலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. வாட்ச்மேனோட ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்டை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு தான் விராத் கிட்ட சொல்லி அழுகுறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு விராட் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னே புரியாம வாட்ச்மேன் பயந்து போய் உட்காந்துருக்காரு. விராத்தோட வீட்டுக்கு எஸ்ஐ வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டி விசாரிக்கிறாரு. அப்ப வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நைட்டு அவர் அவுட் ஹவுஸ்ல ஒய்ஃப் கூட தூங்கிட்டு இருந்தப்ப ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்சிருக்காரு. என் வீட்டுக்கு வந்து என்னையே அட்டாக் பண்றியா அப்படின்னு கேட்டு விராத் யார் கூட சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அடுத்து ஒரு கன் ஷாட் கேட்டிருக்கு. பயந்து போன வாட்ச்மேன் விராத்தோட வீட்டு கதவை தட்டியிருக்காரு. விராத் கதவை திறந்ததுமே என்ன சத்தம் சார்னு வாட்ச்மேன் கேட்டிருக்காரு. அதுக்கு விராத்து டிவியில இங்கிலீஷ் படம் ஓடுது அந்த சத்தம் தானே சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் போயிருக்காரு. ஆக மொத்தம் விராத்தோட வீட்டுல கன் ஃபயர் ஆயிருக்குன்னு ஏசிபி புரிஞ்சுக்கிறாரு. வாட்ச்மேனை வீட்டுக்கு அனுப்பாம போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விராத் அங்க வந்து ஏசிபி கிட்ட பேசுறாரு. எதுக்கு சார் எங்க வாட்ச்மேனை பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு விராத் கேட்க, தம்பி நாங்க தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீ கேட்க கூடாதுன்னு ஏசிபி சொல்றாரு. ஏதோ ஒரு எஸ்ஐ மிஸ் ஆனதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு விராட் சொல்ல, அப்புறம் எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினீங்கன்னு ஏசிபி கேட்கிறாரு. காணாம போன எஸ்ஐ கடைசியா விராத்தோட வீட்டுக்கு போனது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அதனால விராத் தனக்கும் எஸ்ஐக்கும் என்ன கனெக்ஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விராத் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்ல இருந்தப்ப ஷில்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அன்னைக்கு தான் ஷில்பாவோட பர்த்டே. அதனால ஷில்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. திரும்பி வர வழியில யாரோ 2 பேர் பைக்ல வந்து ஷில்பா போட்டிருந்த டைமண்ட் நெக்லஸை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அது போன பர்த்டேக்கு ஷில்பாக்காக விராத் கிஃப்டா கொடுத்த நெக்லஸ். அதை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஷில்பா ஃபோன்லயே அழுதுருக்காங்க.
சரி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு விராட் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே வாட்ச்மேன் கிட்ட இருந்து விராத்துக்கு கால் வந்திருக்கு. மேடம்க்கு மேடம்க்கு அப்படின்னு பதட்டமா வாட்ச்மேன் சொல்ல, மேடம்க்கு என்ன ஆச்சுன்னு விராட் கேட்டது கால் கட் ஆயிருக்கு. ஷில்பாவோட நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. வீட்ல என்ன நடக்குதுன்னே புரியாம விராத் கிளம்பி போனப்ப வாசல்ல ஒரு பைக் நின்னுட்டு இருந்திருக்கு. அது ஒரு போலீஸோடது. வந்தது வேற யாரும் இல்ல, எஸ்ஐ தான். விராத் வீட்டுக்குள்ள போய் வாட்ச்மேனை தேடி பார்த்திருக்காரு. அவர் ஆளையே காணோம். வாட்ச்மேன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கதா அவரோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. எப்போ போனான்னு கேட்டா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. விராத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வாட்ச்மேன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, வாட்ச்மேனோட போனே ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கு. இந்த கன்ஃபியூஷனோடயே விராத் வீட்டுக்குள்ள போனப்ப அங்க எஸ்ஐ இருந்திருக்காரு. ஷில்பாவோட டைமண்ட் நெக்லஸை பறிச்சுட்டு போனாங்கல்ல, அது சம்பந்தமா என்கொயரி பண்றதுக்காக கொண்டாப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து இவர் வந்திருக்காரு. எஸ்ஐக்கு தன்னோட ஹஸ்பண்டை ஷில்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரோட்ல நடந்த செயின் ஸ்நாச்சிங்க்கு வீட்டுக்கு வந்து எதுக்கு என்கொயரி பண்றீங்கன்னு விராத் கேட்டிருக்காரு. ஏன்னா வீட்டுக்கு போலீஸ் வரது விராத்துக்கு பிடிக்கல. என்னடா ஓவரா பேசுறேன்னு எஸ்ஐ டென்ஷன் ஆயிருக்காரு. ஷில்பா தான் எஸ்ஐயை சமாதானப்படுத்தியிருக்காங்க. இனிமே டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா நானே ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்லி எஸ்ஐய ஷில்பா அனுப்பி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு நாள் ஷில்பாவோட நம்பருக்கு எஸ்ஐ கால் பண்ணிக்காரு. ஷில்பா அப்ப குளிச்சுட்டு இருந்தனால அந்த காலை விராத்து தான் அட்டன் பண்ணிக்காரு. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கறக்காக ஷில்பா கிட்ட பேசணும்னு எஸ்ஐ சொல்ல, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு விராத் கோவப்பட்டிருக்காரு. ஷில்பா வந்து ஃபோனை வாங்கி பேசியிருக்காங்க. திருடனை பிடிச்சாச்சு, ஸ்டேஷனுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. ஷில்பாவும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிக்காங்க. நெக்லஸை பறிச்சுட்டு போனவங்க தான் ஹெல்மெட் போட்டிருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு விராத் கேட்டிருக்காரு. திருடனோட கையில ஸ்வஸ்திக் டேட்டூ இருந்ததை ஷில்பா சொல்லியிருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தப்ப அங்க போலீஸ் புடிச்சு வச்சிருந்த கிரிமினல்ஸ்ல ஷில்பாவோட நெக்லஸை பறிச்ச திருடன் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப ஏசிபி கிட்ட விராட் சொல்றாரு. எஸ்ஐ தன்னோட டியூட்டியை கரெக்டா தானே பார்த்திருக்காரு, நீங்க தான் அவரை தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு ஏசிபி சொல்லவும், அதெல்லாம் இல்ல, எஸ்ஐ தான் கேஸ் சாக்கா வச்சு என்னோட ஒய்ஃபை ஹாரஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு விராட் சொல்றாரு. அப்படியான்னு ஏசிபி ஷாக் ஆகவும் விராத் ஃபிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாரு. ஒரு நாள் மிட் நைட்டு ஷில்பாவும் விராத்தும் தூங்கிட்டு இருந்தப்ப ஷில்பாவோட ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. இந்த நேரத்துல எவன்டா கால் பண்றதுன்னு பார்த்தா எஸ்ஐ தான். அவர் தொல்லை தாங்க முடியலன்னு விராத் கிட்ட ஷில்பா சொல்லியிருக்காங்க. விராத் கால் அட்டன் பண்ணி, இந்த நேரத்துல கால் பண்றியே, உனக்கு அறிவே இல்லையான்னு எஸ்ஐயவே திட்டியிருக்காரு. போலீஸே மரியாதை எல்லாம் பேசுறியா, உன் மேல கேஸை போட்டுறேன்னு எஸ்ஐ மிரட்டவும் விராத் டென்ஷன் ஆகி, நீ நெக்லஸே கண்டுபிடிக்க வேண்டாம், இன்னொரு தடவை நீ கால் பண்ண தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஐ கிட்ட இருந்து எந்த காலும் வரல, எஸ்ஐயை பார்க்கவும் இல்லைன்னு இப்ப ஏசிபி கிட்ட விராட் சொல்றாரு. ஸோ எஸ்ஐக்கும் விராத்துக்கும் கிளாஷ் ஆனது கன்ஃபார்ம். நீங்க வாட்ச்மேனை கூட்டிட்டு போலாம், ஆனா நீங்க சிட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி விராத்தை ஏசிபி அனுப்பி வைக்கிறாரு. விராட் சொன்னதெல்லாம் உண்மையான வெரிஃபை பண்ணணும்ல. கொண்டாப்பூர் ஸ்டேஷன்ல ஷில்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஐ எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆரோட காப்பியை தேடி எடுத்துட்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டரை ஏசிபி அனுப்பி வைக்கிறாரு. விராட் சொன்ன கதையில ஒண்ணு மட்டும்தான் இடிக்குது. ஃபோன்ல வாட்ச்மேன் பதட்டமா பேசினதை கேட்டுதான் விராத் வீட்டுக்கே போனாரு. வாட்ச்மேன் கால் பண்ணவே இல்லைன்னா அப்ப அதை பண்ணது யாரு? ஏசிபியும் லேடி போலீஸும் ஃபர்ஸ்ட் டைம் விராத்தோட வீட்டுக்கு போனப்ப அங்க ஷில்பா உருவத்துல இருந்தது யாருன்னு தெரியல. நமக்கு நடந்த அமானுஷம் விராத்துக்கும் நடந்திருக்கணும்னு லேடி போலீஸ் கிட்ட ஏசிபி சொல்றாரு. அடுத்த சீன்ல கொண்டாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 3 மாசத்துல ஃபைல் ஆன கேஸ் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. ஷில்பாங்கிற பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, எஃப்ஐஆரும் இல்லைன்னு தெரிய வருது. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்டேஷன் லிமிட்ல செயின் ஸ்நாச்சிங்கே நடக்கவே இல்லை. இந்த விஷயத்தை ஏசிபி கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்ல ஏசிபி ஷாக் ஆகுறாரு. கம்ப்ளைண்டே இல்லைன்னா எஸ்ஐ எதுக்காக என்கொயரி பண்றதுக்கு போகணும்? செயின் ஸ்நாச்சிங் உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு நிறைய கேள்விகள் வருது. இது ஒருவேளை விராத்தும் ஷில்பாவும் சேர்ந்து போட்ட டிராமாவா இருக்கலாம்னு ஏசிபிக்கு தோணுது. ஷில்பாவை உடனே கூட்டிட்டு வர சொல்லி லேடி போலீஸை ஏசிபி அனுப்பி வைக்கிறாரு. இதே நேரம் விராத் ஷில்பா போலீஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு அவங்கள வெளியூர் அனுப்பி வைக்க டிசைட் பண்றாரு. ஷில்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக விராத் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆகல. கார்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு விராத்துக்கு புரியல. டைம் ஆகுது, கேப் புக் பண்ணலான்னு ஷில்பா சொல்ல விராத் கேபை புக் பண்றாரு. ஆனா கேப் வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே லேடி போலீஸ் வீட்டுக்கு வராங்க. ஏசிபி ஷில்பாவை கூட்டிட்டு வர சொன்னான்னு லேடி போலீஸ் சொல்றாங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க எங்க கார்ல வந்துடுறோம்னு விராட் சொல்றாரு. இவங்க தப்பிச்சு போக பிளான் பண்றாங்களோன்னு லேடி போலீஸ்க்கு டவுட் வருது. அதனால நானும் உங்க கார்லயே வரேனேன்னு சொல்றாங்க. அதுக்கு விராத் இருந்துக்கிட்டு, கார் ஸ்டார்ட் ஆகல, மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணிட்டு அப்புறமா வரோம்னு சொல்றாரு. நம்மளேன்னா நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கார் சாவியை விராத் கொடுக்குறாரு. லேடி போலீஸ் கார்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணதுமே ஸ்டார்ட் ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு விராத்துக்கு புரியல. என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லி லேடி போலீஸ் விராத்தையும் ஷில்பாவையும் கையோட கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்ட்ரோகேஷன் ரூம்ல ஏசிபி, லேடி போலீஸ், இன்ஸ்பெக்டர் 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷில்பா கிட்ட பேசணும்னு சொல்லி விராத்தை வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க.
ஏசிபி கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா செயின் ஸ்நாச்சிங் உண்மையிலே நடந்துச்சா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னு தெரியணும்ல. ஷில்பாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, செயின் ஸ்நாச்சிங் நடந்ததுக்கு அப்புறம் விராத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு விராட் சொல்லியிருக்காரு. அதனால கொண்டாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் எஸ்ஐயை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களான்னு ஏசிபி கேட்க, ஆமான்னு ஷில்பா சொல்றாங்க. இங்கே தான் ஏசிபிக்கு இன்னொரு விஷயம் இடிக்குது. ஏன்னா அன்னைக்கு ஷில்பாவோட உருவத்தில் வீட்டில் அந்த லேடி எஸ்ஐயை தன்னோட காலேஜ் மேட்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையா இருந்தா இப்ப ஷில்பா சொல்றது பொய் தானே. சரி, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டரோட காப்பி இருக்கான்னு ஏசிபி கேட்க, இல்லைன்னு ஷில்பா சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரே இல்லை. ஷில்பா கிட்ட அதோட காப்பியும் இல்லை. அப்படின்னா ஷில்பா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல, எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா செயின் ஸ்நாச்சிங்கே நடக்கல. நீங்க எதையும் மறைக்கிறீங்கன்னு ஏசிபி சொல்றாரு. அதுக்கு ஷில்பா ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற கொண்டாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போனது நிஜம்னு ஷில்பா சொல்லவும், உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல காச்சிப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கு, எதுக்காக கொண்டாப்பூர் போனீங்கன்னு ஏசிபி கேட்குறாரு. அதுக்கு ஷில்பா, இல்லையே கொண்டாப்பூர் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு தானே எஸ்ஐ ஃபோன்ல சொன்னார்னு சொல்றாங்க. ஏசிபி போட்டு வாங்கினதுல ஷில்பா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எஸ்ஐயோட நம்பர் ஷில்பா கிட்ட இருக்குன்னா அவரை முன்னாடியே தெரியும் தானே அர்த்தம். ஒளரிட்டோமின்னு ரியலைஸ் பண்ண ஷில்பா ஏதோ டென்ஷன்ல மாத்தி சொல்லிட்டேன்னு சமாளிக்கிறாங்க. இப்ப ஏசிபி ஷில்பாவோட டைமண்ட் நெக்லஸ் எடுத்துட்டு டேபிள்ல வைக்கிறாரு. இந்த நெக்லஸை எஸ்ஐயோட வீட்ல இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு எஸ்ஐ தான் திருடனா, என்ன ஹாரஸ் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணாரான்னு ஷில்பா கேக்குறாங்க. நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு ஏசிபி சொல்ல, இன்னையும் சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி ஷில்பா அழுகுறாங்க. ஏசிபி அடுத்த ப்ரூஃபை காட்டுறாரு. எஸ்ஐயும் ஷில்பாவும் லாட்ஜுக்கு போய் ஒன்னா ஸ்டே பண்ணிக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கு. அதை பார்த்ததும் ஷில்பாவால் மேற்கொண்டு நடிக்க முடியல, உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷில்பா காலேஜில் ஜாயின் பண்ணப்ப எஸ்ஏ அதே காலேஜில் சீனியர். ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சு அப்படியே காதலாக மாறி இருக்கு. ஆனால் ஷில்பாவோட வீட்டில் லவ் அக்செப்ட் பண்ணிக்கல. ஷில்பாவோட அண்ணன் எஸ்ஏ ஆளை வச்சு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஷில்பாக்கும் எஸ்ஐக்கும் கான்டாக்டே இல்லாமல் போயிருக்கு. 3 வருஷம் கழிச்சு ஷில்பாக்கும் விராத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு நாள் ஜிம்ல ஷில்பாவை எஸ்ஐ பார்த்துருக்காரு. எஸ்ஐ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு ஷில்பாக்கு தெரிய வந்திருக்கு. ரெண்டு பேரும் மறுபடியும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரட்டா மீட் பண்றது, ஊர் சுத்துறது, இன்டிமேட்டா இருக்கிறதுன்னு அவங்களோட அஃபேர் டெவலப் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் விராத் அவர் இருக்கிற ஃபிளாட்டை வித்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்க ஆசைப்பட்டிருக்காரு. தன்னோட வீடு எப்படி இருக்கணும்னு விராத்தோட மைண்ட்ல ஒரு டிசைன் பிளான் இருந்துச்சு. அது அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி கோகாபேட் ஏரியால ஒரு அழகான வீடு கிடைச்சிருக்கு. இன்னொரு டீம்ஸ்லயும் யாரோ வீடை கட்டி வச்சிருக்காங்களேன்னு விராத்துக்கு ரொம்பவே சந்தோஷம். நல்ல நாள் பார்த்து ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஆனா என்ன ட்விஸ்ட்னா, விராத்துக்கு அந்த வீடை காமிச்ச புரோக்கரை அனுப்பி வச்சதே எஸ்ஐ தான். விராத் வீடு தேடுற விஷயத்த ஷில்பா ஏற்கனவே எஸ்ஐ கிட்ட சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலரா அந்த வீடை விராத் வாங்கணும்னு எஸ்ஐ நினைச்சதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருந்திருக்கு. ஏன்னா அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ். அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு அக்கம் பக்கத்துல ஒரு ரூமர் இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்த யாருமே 6 மாசத்துக்கு மேல இருந்ததே இல்லை. எஸ்ஐ தன்னோட பிளானை ஷில்பா கிட்ட சொல்லியிருக்காரு. என்னன்னா வீட்டில் உண்மையிலே பேய் இருக்கோ இல்லையோ, பேய் இருக்குன்னு விராத்தை ஷில்பா கன்வின்ஸ் பண்ணணும். அப்புறமா ஷில்பாவே விராத்தை கொலை பண்ணிட்டு பேய் மேலே பழி போடணும். ஃபர்ஸ்ட் ஷில்பா இந்த பிளானுக்கு ஒத்துக்கல. உனக்காக தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாமே இருக்கேன். நமக்கு இடைஞ்சலா இருக்கிற உன் ஹஸ்பண்டை க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி எஸ்ஐ ஷில்பாவோட மனசை மாற்றிருக்காரு. விராத்தை கொலை பண்ணுறதுக்கு ஷில்பா ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஏசிபி கிட்ட அவங்களே ஒத்துக்கிறாங்க. நல்ல ஹஸ்பண்டு, சந்தோஷமான மேரேஜ் லைஃப் இருந்துமே நீங்கள் இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டது பெரிய தப்புன்னு ஏசிபி சொல்கிறாரு. எஸ்ஐயும் ஷில்பாவும் போட்ட மர்டர் பிளானில் விராத்து தான் செத்துருக்கணும். ஆனால் விராத்துக்கு ஒன்றும் ஆகலை, எஸ்ஐக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. அது எப்படின்னு யோசிக்கிறப்ப ஏசிபியோட சந்தேகம் விராத் மேலே திரும்புது. ஷில்பா வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு விராத்தை கூப்பிட்டு ஏசிபி விசாரிக்கிறாரு. விராத் பாவம் ஷில்பாவை பற்றி இன்னும் அவருக்கு எதுவுமே தெரில. எஸ்ஐ தான் கேஸை விசாரிக்கிற சாக்கில் ஷில்பாவை ஹாரஸ் பண்ணதான் விராத் நினச்சிட்டு இருக்காரு. எஸ்ஐயை ஃபோனில் வார்ன் பண்ணதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லைன்னு விராட் சொல்கிறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சான்னு ஏசிபி கேட்குறாரு. அதுக்கு விராத் ஆமான்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் ஷில்பா குளிச்சுட்டு இருக்கிறப்ப ஷவர்லேருந்து தண்ணிக்கு பதிலாக ரத்தமாக கொட்டியிருக்கு. பயந்து போன ஷில்பா விராத்தை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே ரத்தம்னு எதுவுமே இல்லை. ஷில்பா பேய் படமாக பார்த்துட்டு தேவையில்லாமல் கற்பனை பண்ணுறதா விராட் சொல்லியிருக்காரு. உடனே ஷில்பா பேய் பிடிச்ச மாதிரி கத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லாமே ஆக்டிங் தான். எஸ்ஐ போட்ட பிளானை ஷில்பா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த வீட்டில் உண்மையிலேயே ஒரு பேய் இருக்கு. ஒரு நாள் மிட் நைட் ஏதோ சத்தம் கேட்டு ஷில்பா எந்திரிச்சு பார்த்தப்ப டம்ளர் கீழே விழுந்து தானாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. ஜன்னல் கிட்ட ஒரு நிழல் கிராஸ் ஆனதை பார்த்து பயந்து கத்தியிருக்காங்க. விராட் வந்து கதவை திறந்து பார்த்தப்ப வெளியே வாட்ச்மேன் நடந்துட்டு இருந்திருக்காரு.
ஏன்னா அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. எல்லாத்துக்கும் பயப்படாதன்னு விராத் ஷில்பாவை சமாதானப்படுத்தியிருக்காரு. ஆனா ஆக்சுவலா ஷில்பா பார்த்தப்ப கிராஸ் ஆனது ஒரு லேடியோட நிழல். அது விராத்துக்கு தெரியல. வீட்ல பேய் இருக்குன்னு ஷில்பா தேவையில்லாம பயப்படுறான்னு ஏசிபி கிட்ட விராட் சொல்றாரு. உங்க ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சு உங்களை அட்டாக் பண்ற மாதிரி சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சான்னு ஏசிபி கேக்குறாரு. எஸ்ஐ போட்ட பிளான் படி ஷில்பா விராத்தை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஏசிபி அப்படி கேக்குறாரு. அதுக்கு விராட் சொன்ன பதில் ஏசிபி இன்னுமே ஷாக்காக தான் வைக்குது. என்னன்னா ஷில்பா தான் விராத்தோட உயிரை 2 தடவை காப்பாத்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இன்சிடென்ட்ஸை காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு விராட் கார்டன் ஏரியால ஃபோன் பேசிட்டு இருந்தப்ப மாடியில இருந்து பூந்தொட்டி விழுந்திருக்கு. அப்ப ஷில்பா தான் ஓடி வந்து விராத்தை தள்ளி விட்டு காப்பாத்திருக்காங்க. இல்லைன்னா பூந்தொட்டி விராத்தோட தலையிலேயே விழுந்திருக்கும். அடுத்து இன்னொரு நாள் விராத் ஆஃபீஸ்ல இருந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்தப்ப ஷில்பா வீட்ல இல்ல. ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்க. சரி குளிக்கலான்னு விராத் பாத்ரூம்க்கு போயிருக்காரு. ஷவரோட வால்வை ஓப்பன் பண்ண போறப்ப விராத்துக்கு ஷில்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. விராத் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து கால் அட்டன் பண்ணியிருக்காரு. பாத்ரூம் ஷவர்லயும் டேப்லயும் ஷாக் அடிக்குது, அதை தொட வேண்டாம், மாடியில இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஷில்பா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்ரூம்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி புகையா வந்திருக்கு. அதை பார்த்துட்டு விராட் ஷாக் ஆயிருக்காரு. அந்த கால் மட்டும் அன்னைக்கு வரலைன்னா விராத் கண்டிப்பா ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பாரு. இப்படிதான் விராத்தோட உயிரை 2 தடவை ஷில்பாவே காப்பாத்திருக்காங்க. உயிரை எடுக்கணும்னு காத்துட்டு இருந்த ஷில்பா எதுக்கு உயிரை காப்பாத்தணும்னு 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால விராத்தை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஷில்பாவை கூப்பிட்டு அதை பத்தி கேக்குறாங்க. அட நான் எங்க அவரை காப்பாத்தினேன், கொலை பண்ண தானே ட்ரை பண்றேன்னு ஷில்பா சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா மாடியில இருந்து பூந்தொட்டி தானால விழல, விராத் மேல விழுகட்டும்னு அதை தள்ளி விட்டதே ஷில்பா தான். விராத்தை காப்பாத்துனது ஷில்பா உருவத்துல வந்த பேய். அது விராத்தை கட்டி பிடிச்சு நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லியிருக்க. இந்த காட்சியை மாடியில இருந்து பார்த்த ஷில்பா ஆடி போயிருக்காங்க. இத எஸ்ஐ கிட்ட ஷில்பா சொன்னப்ப அவர் அதை நம்பவே இல்லை. அடுத்து ஷவர்ல ஷாக் வச்சுட்டு விராத்தை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. எஸ்ஐ அனுப்பி வச்ச எலக்ட்ரீஷியனை வச்சு அந்த வேலையை பார்த்ததே ஷில்பா தான். ஆனா அந்த பிளானும் பேயால தான் சொதப்பிருக்கு. ஷில்பாவோட வாய்ஸ்லயே பேசி விராத்தை காப்பாத்தினதே அந்த பேய் தான். அன்னைக்கு ஷில்பா வீட்டுக்கு வந்தப்ப விராத் உயிரோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. நல்ல வேலை கரெக்டான டைம்ல நீ கால் பண்ணி சொன்னனால தப்பிச்சுன்னு விராட் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படா கால் பண்ணோன்னு ஷில்பா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. வீட்டில் நிஜமாவே பேய் இருக்கு, அது விராத்தை காப்பாத்துதுன்னு ஷில்பாக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எஸ்ஐ அதை நம்பல. ஷில்பா தான் பொய் சொல்றதா நினைச்சுக்கிறாரு. அதனால நைட் டைம்ல விராத்தோட வீட்டுக்கு எஸ்ஐ வந்திருக்காரு. பீகாரி கிட்ட கன்னை வாங்கிட்டு வந்ததும் அப்பதான் விராத்துக்கு முடிவு கட்டணும்னு தான் எஸ்ஐ வந்திருக்காரு. அப்ப விராத் வீட்டுல இல்ல, ஷில்பா மட்டும் தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தப்ப பவர் கட் ஆயிருக்கு. உன் புருஷன் வரட்டும், நானும் அவனா பாத்துருவோன்னு எஸ்ஐ சொல்லியிருக்காரு. இந்த வீட்ல இருக்கிற பேய் விராத்தை கொலை பண்ண விடாது, நீங்க போயிருங்கன்னு ஷில்பா சொல்லியிருக்காங்க. ஆனா எஸ்ஐ அதை நம்பவே இல்லை. பேய் வந்தா வரட்டும், அதையும் ஒரு கை பாத்திரலான்னு எஸ்ஐ கான்பிடென்டா இருந்திருக்காரு. வீட்டுல விராத்தும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. அதனால எஸ்ஐயும் ஷில்பாவும் மாடியில தனியா இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பவரும் வந்திருக்கு. விராத்தும் வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சோம், ஷில்பா கீழே வரவே இல்லை. அப்ப கதவு தானா திறந்திருக்கு. கதவை யாரு திறந்து விட்டதுன்னு கன்ஃபியூஷனோடயே விராத் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. ஷில்பாவை ஆளை காணோன்னு மாடிக்கு போய் பார்த்தப்ப அவங்க பெட்ல மயக்கம் போட்டு கிடக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஷில்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு விராத் பதட்டமாயிருக்காரு. அந்த கேப்ல எஸ்ஐ முகத்துல கர்ச்சீஃபை கட்டிட்டு வந்து விராத்தை ஷூட் பண்ண எய்ம் பண்ணிக்காரு. அப்ப இங்க இருந்து ஒரு பூந்தட்டி பறந்து வந்து கன்னை தட்டி விட்டுருக்கு. அது பேயோட வேலை தான். சத்தத்தை கேட்டு அலர்ட் ஆன விராத் எஸ்ஐ கூட சண்டை போட்டிருக்காரு. முகத்துல இந்த கர்ச்சீஃப் எடுத்ததும் அது எஸ்ஐன்னு விராத்துக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் நீயா, என் ஒய்ஃப் என்னடா பண்ணன்னு கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கீழே விழுந்த எஸ்ஐயோட கன்னை இப்ப விராத் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் விராட் சொன்னதும் விராத் தான் எஸ்ஐ ஷூட் பண்ணிக்கணும்னு ஏசிபி முடிவுக்கு வராரு. சரி ஷூட் பண்ண கன் எங்க, எஸ்ஐயோட டெட் பாடி எங்கன்னு ஏசிபி கேட்க அது எனக்கு தெரியாதுன்னு விராட் சொல்றாரு. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதன்னு ஏசிபி டென்ஷன் ஆகுறாரு. நிஜமாகவே கன்னும் பாடி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு விராட் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாங்க. எஸ்ஐ மேல புல்லட் பட்டு அவர் இறந்திருக்காரு. அதை பார்த்து ஷில்பா மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்கள எழுப்ப விராத் ட்ரை பண்ணப்பதான் வாட்ச்மேன் வந்து கதவை தட்டியிருக்காரு. என்ன சத்தம்னு வாட்ச்மேன் கேட்டதுக்கு டிவியில இங்கிலீஷ் மூவி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி அவரை விராட் சமாளிச்சு அனுப்புனது அப்பதான். கதவை சாத்திட்டு ஷில்பா கிட்ட வந்து அவங்க முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருக்காரு. எஸ்ஐயோட பாடியை பார்த்து ஷாக் ஆகி அழுத ஷில்பாவை விராத் பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அப்ப மறுபடியும் பவர் கட் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஷில்பா சொல்லியிருக்காங்க. கவலைப்படாத, என்னோட ஃப்ரெண்டு லாயர் தானே விராட் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பவர் வந்ததும் விராத் ஹாலுக்கு போய் பார்த்துருக்காரு. அங்க கிடந்த பாடியையும் காணும், கன்னையும் காணும். ஷாக்கான விராத் ஷில்பாவை கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு,
எல்லாம் அதோட வேலைதான்னு ஷில்பா சொல்லியிருக்காங்க. இதுதான் விராத்தோட ஸ்டேட்மெண்ட். கொலை பண்ணதை விராத் கன்ஃபஸ் பண்ணனால அவரை மட்டும் கஸ்டடியில வச்சுட்டு ஷில்பாவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கேஸ்ல புரிஞ்சுக்கவே முடியாத சம்பவங்கள் நடந்ததை பத்தி ஏசிபியும் லேடி போலீஸும் டிஸ்கஸ் பண்றாங்க. விராத்தும் ஷில்பாவும் கோவால இருந்தப்ப வீட்டுல ஷில்பாவோட உருவத்துல இருந்தது பேய் தான். வீட்டுல பேய் இருக்கிறத ஷில்பாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்காங்க. அந்த பேய் விராத்தை காப்பாத்துதுன்னா அவங்க 2 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு லேடி போலீஸ் கெஸ் பண்றாங்க. இந்த பேய் கான்செப்டை கமிஷனர் கிட்டயோ மீடியா கிட்டயோ சொல்ல முடியாதுன்னு ஏசிபி யோசிக்கிறாரு. அந்த வீட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கும் விராத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஏசிபி சொல்றாரு. எஸ்ஐயோட பாடியையும் அவரை கொலை பண்ண யூஸ் பண்ண கன்னையும் கண்டுபிடிக்கிறதுக்காக மோப்ப நாயெல்லாம் கொண்டு வந்து போலீஸ் சர்ச் பண்றாங்க. டேபிள் டிராயர்ல இருந்து கன்னு மட்டும் கிடைக்குது. ஃபாரன்சிக் அனாலிசிஸ் பண்ண யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தெரிய வரும். வீட்டுல நடக்கிற மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும்னா வீட்டோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்ல. வீடு நிறைய பேர்கிட்ட கை மாறி கடைசியா விராட் கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அந்த வீடை கட்டினது யாருன்னு விசாரிச்சு அந்த நபரை தேடி ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு ஏசிபி போறாரு. அதோட பேரு மிஸ்ஸிரா ஓல்டேஜ் ஹோம். அதை ரன் பண்றவரோட பேரு ஹரிநாத். அவரை போய் ஏசிபி மீட் பண்றாரு. ஹரிநாத்துக்கு பேரலைசிஸ் வந்தனால வீல் சேர் சப்போர்ட்ல தான் இருக்காரு. நீங்க கோகாபேட்ல ஒரு வீடு கட்டி அதை உடனே வித்துட்டீங்களான்னு ஏசிபி கேட்க, ஆமா, ஒரு பிசினஸ் மேனுக்கு வித்துட்டேன்னு ஹரிநாத் சொல்றாரு. அந்த வீடை இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் வாங்கியிருக்காருன்னு ஏசிபி சொல்றாரு. ஆர்கிடெக்டா? என்னோட பொண்ணு ஆர்கிடெக்ட் தானேன்னு ஹரிநாத் சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு மிசிரா. அப்படியே கட் பண்ணி மிசிராவோட கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. மிசிரா ஆர்கிடெக்டா வேலை பார்த்ததே விராத்தோட கம்பெனியில தான். விராத்தோட ட்ரீம் ஹவுஸ்க்கான டிசைனை பிளான் பண்ண ரெடி பண்ணதே மிசிரா தான். விராத் ஆசைப்படுற ட்ரீம் ஹவுஸை தனக்கு சொந்தமான இடத்துல கட்டி புது வீட்டுக்கு விராத்தை இன்வைட் பண்ணி சர்ப்ரைஸா அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு தான் மிசிரா நினைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த தன்னோட அப்பா ஹரிநாத் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. உன்னோட சந்தோஷம் தாம்மா என்னோட சந்தோஷம்னு ஹரிநாத் சொல்லியிருக்காரு. விராத்துக்கும் மிசிரா மேல லவ் வந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு விராத் மிசிராவை ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சர்ப்ரைஸா ப்ரப்போஸ் பண்ணிக்காரு. ஒரு ரிங்கை கிஃப்டா கொடுத்து அதை மிசிராவோட விரல்ல போட்டு விட்டுருக்காரு. அப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா விராத் மும்பைக்கு கிளம்பி போயிருக்காரு. அந்த கேப்ல மிசிரா வீடு கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விராத்துக்கு பிடிச்ச டிசைன்ல வீடை கட்டி முடிச்சிருக்காங்க. வீட்டோட நேம் போர்டில் மிஸ்ன்னு இருக்கிறத நமக்கு காமிச்சாங்கல்ல. ஆக்சுவலா அதுல மிசிரா விராத் அப்படின்னு இருந்திருக்கு. பெயிண்டிங் பிளம்பிங்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தப்ப அதை பார்க்கறதுக்காக மிசிரா போயிருக்காங்க. வேலையை சீக்கிரம் முடிங்க, 3 நாள்ல கிரகப்பிரவேசம் இருக்குன்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. விராத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கேன்னு தன்னோட அப்பா கிட்ட ஃபோன்ல சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல வர்றப்ப கால் ஸ்லிப் ஆகி படியில உருண்டு விழுந்திருக்காங்க. நமக்கு ஓப்பனிங் சீன்ல காமிச்சது இந்த சீனு தான். ஷில்பா சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியல. தன்னோட அப்பாவை கூப்பிட்டு வீடை பத்தி விராத் கிட்ட சொல்ல வேண்டான்னு பேப்பர்ல எழுதி காமிச்சிருக்காங்க. பிரெயின்ல இன்டர்னல் ப்ளீடிங் ஆனனால மிசிராக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மிசிராவை காப்பாற்ற முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு ஹரிநாத் வித்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு மிசிராவோட பேர்லயே ஓல்டேஜ் ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணுக்கு பண்ண ப்ராமிஸ்னால தான் புது வீடை பத்தி விராத் கிட்ட ஹரிநாத் சொல்லவே இல்லை. இதெல்லாம் இப்ப ஏசிபி கிட்ட சொல்லி ஹரிநாத் கண் கலங்குறாரு. அந்த வீட்ல நடந்த சம்பவம் என்ன, அதுக்கும் விராத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஏசிபிக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அடுத்த சீன்ல கமிஷனர் ஏசிபிக்கு கால் பண்ணி எஸ்ஐ மிஸ்ஸிங் கேஸை பத்தி கேட்குறாரு. ஆர்கிடெக்ட் விராத் கிரைமை கன்ஃபஸ் பண்ணிட்டதா ஏசிபி சொல்றாரு. இந்த கேஸ்ல மர்டர் வெப்பன் கிடைச்சிச்சு, ஆனா விக்டிமோட பாடி இன்னும் கிடைக்கல. கன்ல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு இனிமே தான் தெரிய வரும். அடுத்ததான் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஏசிபியை மீட் பண்றாரு. ரீசெண்டா இந்த ஃபோட்டோகிராஃபர் கோகாபெட் குவாரிக்கு பக்கத்துல ஒரு மரத்துல தன்னோட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதுல ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் அந்த கேமரால கேப்சர் ஆயிருக்கு. வீடியோ இருக்கிற பென் டிரைவை ஏசிபி கிட்ட ஃபோட்டோகிராஃபர் கொடுக்குறாரு. அதை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி வீடியோவை ஏசிபி பாக்குறாரு. நைட் நேரத்துல வாட்ச்மேன் எஸ்ஐயோட பாடியை தூக்கிட்டு குவாரிக்கு போறது அதுல தெரியுது. குவாரியோட குளத்துல தான் எஸ்ஐயோட பாடியை வாட்ச்மேன் தூக்கி போட்டிருக்காரு. அதே வாட்ச்மேன் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தது நீயாடான்னு ஏசிபி ஷாக் ஆகுறாரு. உடனே வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்து அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா எவ்வளோ அடிச்சாலும் தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வாட்ச்மேன் சொல்றாரு. அவர் கன்ஃபஸ் பண்ணலைனாலும் போட்டோகிராஃபர் கொடுத்த வீடியோவே ஒரு சாலிடான ப்ரூஃப் தான் ஏசிபி சொல்றாரு. அடுத்து பார்த்தா கன்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் விராத்தோட மேட்ச் ஆகலன்னு தெரிய வருது. அப்படின்னா ஷூட் பண்ணது ஷில்பாவா தான் இருக்கும். 1 மணி நேரத்துல ஷில்பா இங்க இருக்கணும்னு ஏசிபி ஆர்டர் போடுறாரு. லேடி போலீஸும் இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஷில்பா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. ஷில்பாவோட மொபைல் நம்பரை வச்சு லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்ப ஷில்பாவோட காரு சடனா ஸ்லோ ஆகவும் போலீஸ் மடக்கி பிடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல ஏசிபி ஷில்பா கிட்ட விசாரிக்கிறாரு. கன்ல விராத்தோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, உங்களோட தான் இருக்குன்னு ஏசிபி சொல்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷில்பா உண்மையே சொல்றாங்க.
எஸ்ஐக்கும் விராத்துக்கும் நடந்த சண்டையில கன்னு ஃபர்ஸ்ட் விராத்தோட கைக்கு போயிருக்கு. அவர் ஷூட் பண்ண புல்லட் எஸ்ஐ மேல படல. விராத்தோட கையில அந்த கன்னு எஸ்ஐ தட்டி விட்டுருக்காரு. அது ஷில்பாவோட கால் கிட்ட போய் விழுந்திருக்கு. கன்னு ஷில்பா எடுத்து சண்டையை நிறுத்துங்கன்னு கத்தியிருக்காங்க. உன்னை ஹாரஸ் பண்ணவனை ஷூட் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு விராட் சொல்லவும் ஷில்பா கன்னை எஸ்ஐ பக்கம் திருப்பியிருக்காங்க. இவனை க்ளோஸ் பண்ணிடுன்னு எஸ்ஐ சொல்லவும் கன்னை விராத் பக்கம் திருப்பியிருக்காங்க. என்ன ஷூட் பண்ண போறியான்னு விராத்துக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்போ ஷில்பாவோட உடம்புல மிஸ்ராவோட ஆவி புகுந்து எஸ்ஐயை ஷூட் பண்ணியிருக்கு. அப்புறமா ஷில்பா சுயநினைவுக்கு வந்து எஸ்ஐ செத்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகி கத்தியிருக்காங்க. விராத்தை கொலை பண்ணி அந்த பழியை தூக்கி பேய் மேல போடணும்னு எஸ்ஐயும் ஷில்பாவும் பிளான் பண்ணாங்க. ஆனா மிஸ்ராவோட ஆவி அந்த பிளானை ஃபெயில் ஆக்கி விராத்தை காப்பாத்திருக்கு. ஆசையா கட்டின வீடை விராத்துக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு முன்னாடியே மிஸ்ரா இறந்துட்டாங்க. அந்த வீட்டுல இந்த மிஸ்ராவோட ஆவி விராத்துக்கு எதுவுமே தப்பு நடக்காம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இதை ஏசிபி புரிஞ்சுக்கிறாரு. விராத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆவி விஷயத்தெல்லாம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா கன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஷில்பாக்கு தண்டனை கிடைச்சிடும். ஆனா சம்மந்தமே இல்லாம வாட்ச்மேன் எதுக்கு எஸ்ஐயோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு நமக்கு கேள்வி வரும். அவர் அப்படி பண்ண வச்சதும் மிஸ்ராவோட ஆவிதான். வாட்ச்மேன் இன்னசென்ட் தான், அவரை விட்டுருங்கன்னு விராத் ரெக்வஸ்ட் பண்றாரு. அது எப்படி விட முடியும், வீடியோல கேப்சர் ஆயிருக்கேன்னு ஏசிபி சொல்றாரு. அந்த வீடியோவை விராத் கிட்ட காட்டுறதுக்காக லேப்டாப்ல ப்ளே பண்றாங்க. அதுல ஒரு குரங்கு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாட்ச்மேன் எஸ்ஐயோட பாடியை தூக்கிட்டு போய் குவாரி குளத்துல போட்ட வீடியோவையே காணும். ஏசிபி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஸோ இதுவும் ஆவியோட வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வாட்ச்மேனுக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாதுல்ல. கிளைமேக்ஸில் விராத் வீட்டில் மிஸ்ராவோட ஃபோட்டோவை மாட்டி மாலை போட்டு கும்பிட்றாரு. விராத் மிஸ்ராக்கு போட்ட ரிங் அங்கே வந்து விழுகுது. ஐ லவ் யூ விராத்னு மிஸ்ராவோட வாய்ஸ் கேட்குது. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.